எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் லூர்து நகரில ஜீன் பியர் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு சகோதரருக்கு தண்டுவடத்திலே பெரிய பிரச்சனை இருக்கிறது. அவர் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாருனாக்கா, நாற்காலியில் அமர்ந்து இருக்க முடியும், நிற்க முடியாது, நடக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. எப்பொழுதுமே அந்த நாற்காலியிலே தள்ளு வண்டியில உட்கார்ந்து கொண்டுதான் அவரை தள்ளி கொண்டு போக வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு சகோதரர் என்ன செய்கின்றார், இதோ லூர்து நகருக்கு செல்லுகின்றார். லூர்து நகருக்கு அவரை அழைத்து செல்கின்றார்கள். அங்கு அருட்தந்தை அவர்கள் ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நோயாளர்களை இதோ மந்திரிக்கின்ற, அவர்களுக்காக சிறப்பு ஆசீர்வாதம் கொடுக்கின்ற அந்த ஒரு நிகழ்வு நடைபெறும். அந்த அருட்தந்தை அவருக்கு எண்ணெய் பூசி அவரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது இந்த ஜீன் பியர் சொல்லுகின்றார், அந்த வேளையில எனக்கு அனைத்தும் மறந்து போனது, கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய ஆற்றல் எனக்குள்ளே வந்ததை நான் உணர்ந்து பார்த்தேன். மற்றவர்களை இன்னும் எனக்கு டைம் தெரியல, ஸ்பேஸ் தெரியல, எதுவுமே தெரியல, ஆனால் கடவுளுடைய வல்லமை எனக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று அந்த சகோதரர் சொல்லுகின்றார். அதற்கு அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு குணம் பெறுகின்றார். ஆக இவ்வாறாக கடவுளுடைய வல்லமை நம்முடைய அன்னை மரியாள் வழியாகவும், கடவுளுடைய வல்லமை புனித அந்தோனியார் வழியாக, பல புனிதர்கள் வழியாகவும் இறைவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே இன்றைய தினம் குறிப்பாக ஆண்டவர் சொல்லுகின்ற வசனம் என்ன வசனம்? அஞ்சாதே, கலங்காதே, தைரியமாயிரும், இல்லையா? நம்பிக்கையோடு இரு, பயப்படாத, நான் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற இந்த அற்புதமான வசனங்களை பார்க்கின்ற பொழுது எப்படி கடவுள் பலவிதமான காரியங்களை செய்கின்றார், அப்படி செய்கின்ற கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டிப்பாக செய்வார். ஒன்றே ஒன்று வேண்டும். என்ன வேண்டும் நமக்கு? என்ன வேணும்? நம்பிக்கை வேண்டும். கடவுளால் முடியும், இயேசுவால் முடியும், அனைத்தையும் செய்யக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு உண்டு என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக குறிப்பாக சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம்.